சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர் போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட் சோஃபா டைனிங் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மெஷின் அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ் டிவி மொபைல் சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என் கூட ஐஐடி மெட்ராஸோட பேராசிரியர் டாக்டர் விக்னேஷ் முத்து விஜயன் சார் இருக்காரு. வெல்கம் டு த ஷோ சார். ஹலோ சார். ஹாய் சார். அதாவது எங்களுக்கு டேட்டா சயின்ஸ் சம்மந்தமாக நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ டேட்டா சயின்ஸ்னால் என்ன, மக்களுக்கு அது சாதாரண மக்களுக்கு அது புரியுமா சார்? ஸோ டேட்டா சயின்ஸுங்கிறது வந்து இப்போ ஒரு புதுசாக இருக்கிற ஒரு ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். இதில் வந்து என்னென்னா நம்ம எல்லாரும் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து யூடியூப்பில் தான் போட போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த குமுதம் டிவியில் இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு போனாங்கன்னா நாளைக்கு வந்து திரும்ப குமுதம் டிவியில் இருக்கிற இன்னொரு வீடியோ ரெக்கமெண்டேஷன் எப்படி வருது, இதை பாருங்கன்னு சொல்லி. ஏன்னா அதை பார்க்குறவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டா வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. அதை வந்து எப்படி அதை அனலைஸ் பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஓகே இதை பார்க்குறவங்களுக்கு, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது தான் டேட்டா சயின்ஸ். ஸோ நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சோம்னாலும், இன்றைக்கி ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தோம்னாலோ, இல்லை நம்ம வேறு ஒரு ஆப், ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து யூஸ் பண்ணுறோனாலோ, இல்லை ஒரு அமேசானில் ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வாங்குறோம், இந்த மாதிரி எது பண்ணிங்கன்னாலும் அதுக்கு ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை வேறு ஒருத்தங்க அனலைஸ் பண்ணி அது மூலமாக எந்த விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். இப்போ ஓகே, ஒரு 40 வயசு ஆள் இந்த மாதிரியான ஒரு வீடியோ பார்க்குறவருக்கு எந்த பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அவருக்கு அந்த பொருளை நீங்கள் விற்கலாம். அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாம். இதுதான் அந்த டேட்டா சயின்ஸோட ஒரு விளக்கம். அதை வந்து ஆனால் இதை எப்படி பண்ணணும், இதை வந்து இதுக்கு என்ன தெரியணும், இதுக்கு எப்படி மாதிரி ப்ரோக்ராமிங் தெரியணுமா, மேக்ஸ் தெரியணுமா, என்னென்ன தெரியணும், அதெல்லாம் படிக்கணும். அது படித்தா தான் அனலைஸ் பண்ண முடியும். அதுதான் டேட்டா சயின்ஸ். அது சம்மந்தமாக தான் இப்போ ஐஐடி மெட்ராஸ் வந்து பிஎஸ்சி இன் டேட்டா சயின்ஸ் இன் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் சேர்றவங்களுக்கு இது எப்படி பண்ணலாம், இதை எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். சார், அதாவது நீங்கள் நமக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுனால நான் கேட்குறேன். இப்போ நான் வந்து ஒரு வேளை எஃபிலேயோ இல்லை அமேசான்லேயோ ஒரு பொருள் தேடும்போது அந்த ப்ராடக்ட் பற்றின விஷயம் எஃபியில் இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது வருது. அது இந்த டேட்டா சயின்ஸ் மூலியமாக தான்? கண்டிப்பாக, அதுவும் டேட்டா சயின்ஸ் மூலமாக தான். நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலுங்கிறது வந்து மொத்தமாக ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இவங்க இதை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, இதை சர்ச் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சதுன்னா நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுறீங்கன்னா அது வந்து அந்த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிருக்கும். அதை வந்து அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து அந்த சர்வருக்கு போகும். அதை வச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதனால நிறைய அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் வருதுனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது டேட்டா சயின்ஸ் தான். ஸோ ஆனால் கனெக்டே இல்லாத, இப்போ ஒரு ஆப்போட இது வந்து வேற ஒருத்தங்க ஹெட் இருப்பாங்க, இன்னொரு ஆப் ஹெட் இருப்பாங்க, பட் கனெக்ஷனே இல்லைனாலும் நம்மளோட டேட்டாஸ் வந்து நம்மளால வேற இடத்துல பார்க்க முடியுமா? ஆமாம், அது சம்மந்தமான அதுக்குன்னு நிறைய பாலிசிஸ் இருக்குது. ஸோ அது ஒரு கம்பெனியை பொறுத்தது அந்த பாலிசிஸ் என்ன பாலிசிஸ் இருக்குங்கிறது நான் எக்ஸாக்டாக டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. ஒரு கம்பெனிக்கு ஒரு பாலிசி இருக்கும். பட் அந்த மாதிரியான டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அந்த டேட்டா இருந்ததுன்னா அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். வெதர் அந்த ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷேர் பண்ணுறாங்களாங்கிறது வந்து அந்த கம்பெனியோட இன்டர்னல் பாலிசி. ஓகே, எனக்கு தெரியாது. ஓகே சார். ஸோ டேட்டா சயின்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் இருக்குது சார்? ஸோ டேட்டா சயின்ஸுங்கிறது பயங்கர க்ரோயிங் ஃபீல்டு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேருந்தும் டேட்டா ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ சோஷியல் மீடியாலாம் நமக்கு ஈஸியாக புரியுறதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வருது, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இதாக மாறும், அதுக்கு என்ன ப்ரொஜெக்ஷன்ஸ். அதே இது இப்போ மெடிக்கல் சைடில் எடுத்திங்கன்னா எப்படி ஒருத்தங்களோட டிஎன்ஏவை பார்த்து அவங்களோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து அவங்களுக்கு கேன்சர் வர முடியுமா முடியாதா, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், என்ன மருந்து ஒர்க் ஆகும், இல்லை ஒரு எலெக்ஷனில் வந்து எந்த மாதிரியான கேம்பெயின் ஒர்க் ஆகும், இது எல்லாமே டிசைட் பண்ணக்கூடியது டேட்டா சயின்ஸ். ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான பேக்ரவுண்டில் இருந்தாலும் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதனால தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப். அதனால எந்த டொமைனாக இருந்துச்சுனாலும் டேட்டா சயின்ஸுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 2026 இன்னொரு 4 வருஷத்தில் வந்து வேர்ல்டு ஓவர் மோர் தென் 11 மில்லியன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில். ஓகே சார், இப்போ ஐஐடிக்குள்ளே வரணுங்க அப்படிங்கிறது வந்து பல லட்சம் பேரோட ட்ரீம். ஸோ நார்மலான ஒரு மனுஷன் ஐஐடிக்குள்ளே எப்படி வர முடியும்? ஒரு படிக்கிற பர்சன் எப்படி ஐஐடிக்குள்ளே வர முடியும்? ஸோ இது வரைக்கும் வந்து எந்த ஐஐடி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஐஐடியில் அண்டர் கிராஜுவேட் படிக்கணும்னா, ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கணும்னா ஜேஇஇ அப்படிங்கிற எக்ஸாம் எழுதணும். இப்போ இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராம் மூலமாக அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து
உடைச்சிருக்கும். இப்போ வந்து எல்லாருக்கும் உள்ள ஐஐடிக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வழிவகை செஞ்சுருக்கு இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராம். இதில் வந்து ஜேஇ மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு எழுதணும்னா அதுக்கு ஒரு ரேங்க் வரும். அந்த ரேங்க்கில் வந்து இந்த ரேங்க் எடுத்துருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா இத்தனை சீட்டு தான் இருக்குது, அதை பொறுத்து தான் நமக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையாங்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த குவாலிஃபையர் ப்ராசஸில் வந்து எப்படின்னா, நீங்கள் 4 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 4 சப்ஜெக்ட்டுக்குரிய ட்ரைனிங்கும் ஐஐடி மெட்ராஸே கொடுக்கும். நீங்கள் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇ எழுதுறீங்க, இல்லை வேறு ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுக்கு கோச்சிங் கிளாஸ் போகிறவங்க இருப்பாங்க, நம்மளாம் உட்காந்து படிக்கிறதுக்கு புக் வாங்கி படிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. இதில் இந்த குவாலிஃபையர் ப்ராசஸ்க்கு ஐஐடி மெட்ராஸே கண்டென்ட்டும் கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்குது. ஸோ 4 வீக்ஸ் அந்த 4 சப்ஜெக்ட்லேயும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த 4 வாரம் முடிஞ்ச உடனே ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த 4 சப்ஜெக்ட்லேருந்து அந்த 4 வீக்ஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதிலிருந்து தான் கேள்வி கேட்பாங்க. அந்த 4 சப்ஜெக்ட் உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் மினிமம் ஒரு கட் ஆஃப் இருக்கும். அந்த கட் ஆஃபை விட அதிகமாக வாங்குற எல்லாருமே இந்த ப்ரோக்ராமில் அட்மிஷன் கொடுப்பாங்க. எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த நீங்கள் ட்ரைனிங் ப்ராசஸை ஒழுங்காக படித்து அந்த 4 வாரம் ட்ரெயின் ஆனால் கண்டிப்பாக இதில் அட்மிஷன் வாங்கலாம். ஜேஇ அளவுக்கு கஷ்டமான எக்ஸாம் கிடையாது இது. அண்ட் இதுக்கு வேறு அடிஷ்னல் கோச்சிங்கோ இல்லை ட்ரைனிங்கோ தேவையில்லை. ஐஐடி மெட்ராஸே அதுக்கான கோச்சிங்கும் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த மேக்ஸ், சயின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான கோர்ஸ்கள் இம்பார்ட்டன்ட்? டேட்டா சயின்ஸ்லேயும் நிறைய மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேக்ஸ் படிச்சிருந்தா போதும். 11th 12th கூட நீங்கள் மேக்ஸ் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 11th 12th எந்த குரூப் வேணாலும் படிச்சிருக்கலாம். நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லாமல் நீங்கள் காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கலாம், இல்லை ஹியூமனிட்டிஸ் குரூப் படிச்சிருக்கலாம். எந்த குரூப்பாக இருந்தாலும் இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமில் ட்ரைனிங் எடுத்து படிக்கலாம். ஏன்னா மேக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் என்ன சொல்லி கொடுப்பாங்களோ அந்த சப்ஜெக்ட் லெவலில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதனால உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற மேக்ஸையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் படிச்சிங்கனாலே அந்த கேப் ஈஸியாக வந்துடும். இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஓகே, வேறு கோர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இதில் ட்ரையும் பண்ணியிருக்காங்க, டேட்டா சயின்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. வேறு கோர்ஸ் படிச்சுக்கிட்டேவும் இது பண்ணுறவங்க இருக்காங்க, வேறு டிகிரி படிச்சுக்கிட்டே இது பண்ணுறவங்களும் இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் இதை மட்டும் படிக்கிறவங்களும் இருக்காங்க. இது எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே சார், இப்போ ஒரு வேளை நான் நல்லா படிப்பேன், பட் ஆனால் +2 மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா என்னால் ஐஐடியில் சேர முடியுமா சார்? இல்லை மார்க் கட் ஆஃப் அந்த பேஸ்டாக வருமா? இது வரைக்கும் ஐஐடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐஐடி அட்மிஷனுங்கிறது அந்த ஜேஇ ரேங்கை பொறுத்து தான் இருக்கும். நீங்கள் இப்போ இந்த இதில் வந்து ஜேஇ கிடையாது, ஆனால் இந்த குவாலிஃபையர் ப்ராசஸ் இருக்குது. உங்கள் 12th மார்க்கை பற்றி எந்த கவலையும் இல்லை, மினிமம் பாஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் 12th பாஸ் ஆகிருந்தீங்கன்னா இந்த குவாலிஃபையர் ப்ராசஸில் அட்மிஷன் வாங்கலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஓப்பன். ஸோ நீங்கள் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப 11th இப்போ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த சம்மரில் 11th முடிச்சு சம்மர் ஹாலிடேஸ் வருது இல்லையா, மே மாதம். அந்த மே மாதம் ஃபுல்லாக இந்த ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணி ஜூன் 5ஆம் தேதி எக்ஸாம். அந்த ஜூன் 5ஆம் தேதி எக்ஸாம் எழுதிட்டு ஜூன் 15th உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ் அட்மிஷனே கொடுத்துருவாங்க நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு வந்து சேர்ந்துக்கலாம். ஓகே, அப்போவே நமக்கு அட்மிஷன் கிடைச்சிடும். நம்ம 12th முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கூட சேர்ந்துக்கலாம். 12th படிக்கிறதுக்கு முன்னாடியே ஐஐடி மெட்ராஸ் அட்மிஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் அந்த 1 மாதம் படித்து அந்த குவாலிஃபையர் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஓகே சார், இப்போ வந்து இந்த கரண்ட்லி இந்த ஏஜ் எல்லாம் சொன்னீங்க. கரண்ட்லி இப்போ எந்தெந்த ஏஜ் ப்ரோக்ரஸில் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லா விதமான மக்களும் பண்ணலாம். ஏன்னா வந்து தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் யார் வர்றாங்கங்கிறது. இந்த குவாலிஃபையர் ப்ராசஸில் குவாலிஃபை பண்ணிட்டா வந்து கண்டிப்பாக இதில் சேரலாம். அதனால we are open to any age. ஸோ இப்போ கரண்ட்லி வந்து 18 வயசுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. எங்கள் ப்ரோக்ராமில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓல்டஸ்ட் பர்சன் வந்து 76 years old, 76 வயசு ஆகுது அவருக்கு. அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ எல்லா வயசுலேருந்தும் படிக்கிறாங்க. ஒர்க் பண்ணுறவங்க படிக்கிறாங்க, ரிட்டையர் ஆனவங்க படிக்கிறாங்க, வேறு காலேஜ் டிகிரியோடு படிக்கிறாங்க, இல்லை தனியாக இதை மட்டுமே ஒரு டிகிரியாகவும் படிக்கிறாங்க. எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இதில் உண்டு. ஸோ சார், இந்த ப்ரோக்ராமிங் பற்றிலாம் நீங்கள் சொன்னதுனா கேட்குறேன். இதனால் ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் டெவலப் ஆகுமா? ஒரு வேளை இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ இதனால் ஆன்லைன் பிஸ்னஸ் டெவலப் ஆக சான்சஸ் இருக்கா டேட்டா சயின்ஸ்? கண்டிப்பாக. டேட்டா சயின்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த பிஎஸ்சி டிகிரி வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ். நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ அதனால் அது மூலமாக வந்து நீங்கள் நிறைய பிஸ்னஸஸ் ஸ்டார்ட் ஆகலாம், ஆண்டர்ப்ரனர்ஷிப் வாய்ப்புகள் உண்டு.
இந்த ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களே நிறைய பேர் ஆண்டர்ப்ரனர்ஸும் இருக்காங்க. அவங்களே ஏற்கனவே தொழில் முனைவோர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே வந்து அவங்களுக்குரிய தொழில் ஆரம்பித்து அது மூலமாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் இந்த ப்ரோக்ராமில் வாய்ப்புகள் உண்டு. எல்லா விதமான சப்போர்ட்டும் ஐஐடி மெட்ராஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஓகே சார். இப்போ ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ ஆன்லைன், இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே ஆன்லைனில் தான் ப்ரொமோஷன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ டேட்டா சயின்ஸ்னால அவங்களோட ஆடியன்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியல எல்லாருக்குமே. கண்டிப்பாக நமக்கு வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட் எந்த மாதிரியான ஆடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கங்கிறது தெரிஞ்சதுன்னா கரெக்டாக அந்த ஆடியன்ஸுக்கு டார்கெட் பண்ணி அந்த மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ டேட்டா சயின்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா அமையும். அண்ட் தேங்க்யூ சார், ரொம்ப உங்களோட டேட்டா சயின்ஸ் பற்றி நிறையா இருந்து எனக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். Saravana Stores in Super Home Store. ரப்பப்பப்பப்பப்பம்.